ஒரு உயிர் இழப்பை வச்சு தான் ஒரு பிஸ்னஸை வளர்க்கணுமாங்க? அப்படிப்பட்ட வளர்ப்பு தேவையா? சரி, என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக ரீசெண்டாக நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஐடி ஊழியர் ஒரு பெண் வந்து ரேப்பிடோ புக் பண்ணி தாம்பரத்துலேருந்து ராமபுரம் ஆஃபீஸ் போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க. இடித்த கார் வேகமாக போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த ரேப்பிடோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கும் அடிபட்டுருச்சு. ஆனால் பின்னாடி இருந்து உட்காந்த பொண்ணு இறந்துட்டாங்க. இந்த விஷயம் நடந்துச்சுங்க. ஆனால் ரீசெண்டாக இப்போ நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது ஆட்டோ ஊழியர்கள் எல்லாமே இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி ரேப்பிடோ மேலே இருக்க ஆல்ரெடி இருக்க ரிவெஞ்சை இங்கே எடுக்கிறதுக்கான நேரம் இது கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து அந்த வீடியோவில் நீங்கள் சில நல்ல விஷயம் சொன்னீங்க. நான் தப்பாக சொல்ல விரும்பலை. அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போயிருந்தீங்கனாலோ கேபில் போயிருந்தீங்கனாலோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தவறான காலத்தில் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுலாம் நல்ல விஷயம். ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா, 20-30க்கு ஆசைப்பட்டு பைக்கில் ரேப்பிடோ புக் பண்ணி போகிறீங்க, இப்படியே போங்க போய் சேர்ந்துருவீங்க அப்படின்ற வார்த்தை ரொம்ப தவறான வார்த்தை. யாருக்குமே ஒரு கம்ஃபர்ட்டை விட்டுட்டு இன்னொரு போகணும்னு அவசியம் கிடையாதுங்க. அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். அதாவது இப்போ நான் ஒரு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபோன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஃபோனை எடுத்த உடனேவே மேலே 30 ரூபா போட்டு தர முடியுமா? நான் எல்லாத்தையும் தப்பாக சொல்லலை. 100% நான் இது வரைக்கும் ஒரு 500 கேபுக்கு ஆட்டோ கிட்ட புக் பண்ணியிருப்பேன். அதில் 180% பேர் இதை தான் கேட்குறீங்க. முதல் கேள்வியாக எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ மேலே தருவீங்க? இப்போ நீங்கள் நினைக்கிறது ஐடி ஊழியர் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அடுத்த விஷயம். இதே 5000 ரூபா 10,000 வேலைக்கு போகிறவங்க அவங்க ஏற்கனவே 20 ரூபா பைக்கில் காட்டுச்சுன்னா இப்போ 50 ரூபா ஆட்டோ காட்டி அது ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது மேலே 30 80 ஆக்குறீங்கல்ல, அது உங்களுக்கு பெரிய சுமை தான். அந்த 30 + 30 60 ரூபா ஒரு ட்ரிப்புக்கு. ரெண்டாவது ரவுண்ட் ட்ரிப்பாக போனீங்கன்னா அவங்களுக்கு 100 ரூபா ஒரு நாளைக்கு லாஸு. ஸோ 30 நாளைக்கு 3000 ரூபாங்க. 11,000 சம்பாதிக்கிறவங்க 3000 உங்களுக்கு கொடுக்க முடியாது. சில பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக தான் ரேப்பிடோ அந்த மாதிரி பைக் சர்வீஸில் போகிறாங்களே தவிர, பஸ்ஸு ஏற முடியல அப்படின்னு சொல்லி ரேப்பிடோ சர்வீஸ் குயிக்காக போகணுன்னு போகிறாங்களே தவிர, யாருக்குமே அது ரேப்பிடோவில் போகணும் எண்ணம் கிடையாது. அதே சமயத்தில் ஆட்டோ ஊழியர்கள் நீங்களும் நிறைய பேர் நல்லது செய்கிறீங்க, நான் தப்பாக சொல்ல வரல. ஆனால் இன்னும் சில பேர் ஒரு கேப் புக் பண்ணுறோம்னா அவங்க எந்த எமர்ஜென்சி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வண்டியை ஓட்டிட்டு கூப்பிட்டு போயிடுங்க. 150% பேர் தானாகவே 10 ரூபா 20 ரூபா போட்டு தருவாங்க. அதுக்காக நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு பயரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சாவை வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இதுதான் சான்ஸ்னு பிஸ்னஸ் பண்ணாதீங்க. உங்களை நம்பி வரவங்க உங்களை என்றைக்குமே நம்பி வருவாங்க. அவங்க யாரும் ரேப்பிடோக்கு மாற மாட்டாங்க, உபருக்கு மாற மாட்டாங்க, அப்படி கிடையாது. உங்களை நம்புறவங்க உங்களுக்கு கால் பண்ணி கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் நல்லவங்களாம் இருங்க, நம்மளை சுற்றி இருக்க நல்லது நடக்கும். இந்த மாதிரி சாவை வந்து அவங்கள போர்ட்ரே பண்ணி அவங்களுக்கு எதெல்லாம் இரங்கல் தெரிவிக்கிற நேரம், அவங்களுக்காக ஃபீல் பண்ணுற டைம், அதில் உங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு போயின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.